ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் நாங்கள் ஒரு சாலை மறியல் போராட்டத்தை, அப்போது நான் விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். சாலை மறியல் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். அதாவது மத்திய அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போலீஸுக்கும் நமக்கும் தள்ளுமுள்ளாகி கடைசியாக எங்களை எல்லாம் கைது செய்து அழைத்து போயிட்டாங்க. நாங்கள் செஞ்சோம் போராட்டம் அதோட முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் போராட்டம் முடியலைங்கிறது மட்டும் இல்லை, அதை விட தீவிரமாக அதுக்கப்புறம் தான் நடந்ததுன்னு எங்களுக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. ஏன்னா செல்வா அப்போது மாணவர் சங்கத்தின் சார்பில் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தை நடத்துகிற போது காவல்துறைக்கும் அவருக்கும் தள்ளுமுள்ளாகி காவல்துறை அடித்த அடியில் ஒரு மண்டையே உடஞ்சி போச்சு. மருத்துவமனையில் தான் பிறகு போய் பார்க்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டது. பிறகு கைது செய்யப்பட்டு நாங்கள்லாம் ரிமாண்ட் ஆகி பிறகு சிறைச்சாலையிலிருந்து கண்டிஷன் பெயிலாம் இருந்து பிறகு தான் வெளியே வந்தோம் என்பது வேறு செய்தி. எனவே அப்போதிலிருந்து மாணவராக இருக்கிற போதிலிருந்தே ஒரு தீவிரமான கள போராளியாக, எதையுமே மேம்போக்காக ஒரு சம்பிரதாயத்துக்கான போராட்டம் என்பது இல்லாமல், சடங்கு மாதிரியான போராளியாக இல்லாமல் ஒரு தீவிரமான கள போராளியாக திகழ்ந்தவர் தான். அது காவல்துறையாக இருக்கட்டும், தள்ளுமுள்ளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு தீவிரமான கள போராளியாக இருந்தவர் பணியாற்றுகிறவர் தோழர் செல்வா அவர்கள். அதே போல் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி முழுநேர ஊழியாகி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட குழு உறுப்பினராக இருந்து மத்திய சென்னை உருவாக்கப்பட்ட பிறகு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து மத்திய சென்னையில் நடைபெறக்கூடிய ஏராளமான போராட்டங்களுக்கு அவர் போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்.